ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இப்போ நம்ம சக்கரை வியாதியால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் ரொம்பவும் நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க ஜென்மத்துக்கும் சர்க்கரை வியாதியே வராமல் இருக்கிறத அதை தான் இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இந்த சக்கரை வியாதி இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா பட்டை நல்லா 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு பட்டை போட்டு நல்லா அந்த பட்டையில் நல்லா அந்த சாயலை இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நல்லா இன்சுலின் அதிகப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்குது. இரண்டாவது இப்போ நம்ம வெந்தயம் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். வெந்தயம் சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த 2 கிளாஸ் தண்ணி நல்லா 1 கிளாஸ் வரும் வரைக்கும் நல்லா வற்ற கொதிக்க வைக்கணுங்க. இப்போ இந்த வெந்தயம் நல்லா கொதித்து நல்லா வரணும். இந்த வெந்தயத்தில் நமக்கு ஃபைபர் நிறைய நார்ச்சத்து இருக்குதுங்க. விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சைடு இது எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது ஜீரகம், அதே குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கணும். இது ஜீரண சக்திக்கும் செரிமானத்துக்கும் சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணுறக்கும் அதிக பவர் இதில் இருக்குதுங்க. அதே போல் வெந்தயத்தில் சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்லைங்க, கொலஸ்ட்ரால், சரும பிரச்சனை, மலச்சிக்கல், கிட்னி பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம் அனைத்துக்கும் இந்த வெந்தயம் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஞ்சிங்க. நல்லா உங்கள் கையில் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து மேல் தோலை எடுத்துட்டு நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தியாச்சு. பட்டை, வெந்தயம், சீரகம், இஞ்சி அனைத்தும் தட்டி நல்லா சேர்த்தி அந்த 2 கிளாஸ் தண்ணி நல்லா 1 கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு நல்லா சுண்ட வற்றி வரணுங்க. அப்படி வரும்போது அதை வற்றி என்ன பண்ணணும், எவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வெந்தயத்தில் இந்த நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளமே நமக்கு வராது. இஞ்சி ஜீரண சக்திக்கும் நமக்கு எந்த அளவுக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்குதோ நமக்கு அந்த அளவுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நீங்கள் அன்னன்னைக்கு மலச்சிக்கல் இல்லாமல் அன்னன்னைக்கு நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்துருக்கும்போது நம்ம வீட்டில் நமக்கு உடம்புக்கு அந்த நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் உணர்வீங்க. அதே போல் பட்டை நமக்கு இன்சுலின் அதிகப்படுத்துகிற சக்தி இருக்குது. நல்லா இது போல் நல்லா கொதித்து வரணுங்க. பாருங்கள், நல்லா அது உங்களுக்கு சைலம் இறங்கவே அதனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பட்டை, அந்த இஞ்சி இருக்குது இல்லைங்களா, இஞ்சி, வெந்தயம், சீரகம் பாருங்கள் நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா சுண்ட வற்றி வரணும். அதே போல் இப்போ இந்த பட்டையினால் நமக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொழுப்பு கரைக்கிற சக்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இந்த ரெமெடி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துரும்போது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நல்ல கண்ட்ரோலுக்கு வரும். அது ஹார்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. அதே போல் அதை நல்லா சரிப்படுத்தும். அப்புறம் கெட்ட கொழுப்பு, நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு அனைத்தையும் கரைக்கிற சக்தி இதில் இருக்குது. நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும். உடம்புல நமக்கு நச்சுக்கிருமி இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் விட நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற கிருமி எல்லாத்தையும் சுத்தப்படுத்துகிற சக்தி இதுக்கு அதிகம். இப்போ நல்லா பாருங்கள், வத்திருச்சு. இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் வர அளவுக்கு இதை நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். இது எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு வெறும் வயிற்றில் தான் நீங்கள் இதை குடிக்கணும். நல்லா உங்களுக்கு சூடாக குடிக்க முடிஞ்சால் சூடாக குடிச்சிக்கோங்க. ஆனால் நல்லா ஆற வச்சு குடிக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இது குடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் குடித்து நல்லா 1/2 hour வாக்கிங் போகணுங்க. நீங்கள் இதே போல் காலை எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. இரவு படுக்கும் போதும் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து இதே போல் நீங்கள் இரவு படுக்கும் போதும் 1 கிளாஸ் நீங்கள் இதை குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நைட்டு 10 நிமிஷம் கூட போதுங்க. ஆனால் 1/2 hour நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வாரத்தில் 7 நாளில் உங்களுக்கு சுகரோட அளவு கண்ட்ரோல் நல்லா வரும். நீங்கள் இதை எடுக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்கு நம்ம இந்த ரெமெடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போயே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சுகரோட அளவு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சுகரோட அளவு எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே போல் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த 1 வாரம் கம்ப்ளீட்டாக நீங்கள் காலை எழுந்து வெறும் வயிற்றில் இது 1 கிளாஸ் இதே போல் 2 கிளாஸ் தண்ணி விட்டு பட்டை, வெந்தயம், சீரகம்,
இஞ்சி தட்டி போட்டு நல்லா 2 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸ் வரும் வரை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி உங்களால் எவ்வளவு சூடு குடிக்க முடியுமோ இல்லை ஆற வச்சு தான் குடிக்க முடிஞ்சாலும் சரி குடிங்க. ஆனால் இதில் வந்து தேனோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே கலக்கக்கூடாது. இனிப்புங்கிறது ஒரு சொட்டு கூட எந்த ஒரு இதுவுமே நீங்கள் கலக்கக்கூடாது. குடிச்சிட்டு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வாங்க. அதே போல் இரவு சாப்பிட்ட பிறகு நீங்கள் ஒரே கிளாஸ் இதே போல் 2 கிளாஸ் தண்ணியை நான் சொன்ன இந்த பொருளை போட்டு வடிகட்டி இரவு படுக்கும் போதும் 1 கிளாஸ் குடிச்சிட்டு அதே போல் 1/2 hour வாக்கிங் போயிட்டு நீங்கள் படுங்க. அப்படி படுத்துட்டு 7 நாள் கழித்து 8வது நாள் நீங்கள் போய் சுகர் டெஸ்ட்டு காலையில் வெறும் வயிற்றுலையும் அதே போல் சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழித்து சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அப்படியே முழுவதும் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு சர்க்கரை வியாதியே உங்கள் பக்கம் ஜென்மத்துக்கும் தலை வச்சு படுக்காது. அதே போல் நீங்கள் எனக்கு இது இன்றைக்கி உடம்பு எனக்கு நல்லபடியாக இருக்குங்க, எனக்கு இப்போ ஆரம்ப சர்க்கரைனா உங்களுக்கு முற்றிலுமே சர்க்கரை நோய் உங்களுக்கு அந்த நோய் முற்றிலும் விலகிடும். அதே போல் எங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குதுமா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சுகர் இது எடுக்கும்போது நீங்கள் மாத்திரை கண்டினியூஸாக கொடுத்த மாத்திரையை அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க. அப்புறம் நீங்கள் சுகர் லெவல் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான், ஏன்னா 7 நாள் தான் உங்களுக்கு டைமு, நீங்கள் டாக்டர்கிட்ட எனக்கு இந்த அளவுக்கு சுகர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மாத்திரையோட அளவாக இருந்தாலும் சரி இன்சுலினோட அளவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. அப்படி சுத்தமாக படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு சுத்தமாகவே உங்களுக்கு மாத்திரையும் இன்சுலின் போடுறவங்களா இருந்தீங்கன்னா மாத்திரைக்கு வந்துடுவீங்க. மாத்திரை போட்டுடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாத்திரையே இல்லாமல் ஆயுசுக்கும் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. எப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்துமே நமக்கு கிடைக்குது. இதில் செரிமான பிரச்சனை இருந்தால் தான் நீங்கள் அடுத்த நேரம் சாப்பிட முடியாமல் உடம்பு தொந்தரவாகும். அப்படி தொந்தரவாகி மேலும் மேலும் நம்ம உடம்புல அந்த பழைய கழிவு தங்கியே உங்களால் உங்கள் உடம்பு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் உடல் பருமன் ஆயிரும். அப்புறம் நீங்கள் இது எண்ணெய் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடும்போது அது அப்படியே தங்கி கொலஸ்ட்ரால் உடம்புல தங்கிடும். இது நமக்கு இந்த பட்டை நீங்கள் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துறீங்க இல்லைங்களா, சீரகம் இதெல்லாம் சேர்த்தும் போது அந்த கெட்ட கொழுப்பை எல்லாம் முற்றிலும் உங்களை உடம்புல இருந்து அகற்றிடும். நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பை அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் போது உங்கள் உடம்பு நல்லா எவ்வளவு குண்டா இருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு வெயிட் எல்லாம் குறைஞ்சி நார்மலாக வந்துடுவீங்க. அப்படி நார்மலாக வரும்போது நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. இது குடிச்சு இந்த 7 நாள்லேயே இது உங்களால் உணர முடியும். எல்லாமே உங்களுக்கு சுகர் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கண்ட்ரோலாக உங்களுக்கு சுகர் இருக்கிறவங்களா இருந்தால் கண்ட்ரோலாக வந்துடும். இல்லை சர்க்கரையே எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி சர்க்கரை இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி ஆயுசுக்கும் உங்கள் பக்கம் இந்த சர்க்கரை நோய் ஜென்மத்துக்கும் தலை வச்சு படுக்கவே படுக்காது. ஜென்மத்துக்கு சர்க்கரையே வராதுங்க. முக்கியமாக நம்ம என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சர்க்கரை நோய் இருக்கவங்க நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிட்டே வருது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உணவு பழக்கமும் மாற்றிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய இப்போ கம்ப்யூட்டரில் தான் நம்ம அதிகம் ஒர்க் பண்ணுறோம், சேரில் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறது. அதே போல் இப்போ அதிகம் கடின உழைப்பு இல்லாதது தான் இவ்வளவுக்கும் காரணமே. அதனால் இந்த பதிவை முழுவதுமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் நீங்கள் காலை இரவு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் 7 நாளில் உங்கள் சர்க்கரை நோய் முற்றிலும் வராத அளவுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் இந்த பதிவு முழுவதுமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சர்க்கரை வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். அதே போல் நிறைய நம்ம சேனலில் சர்க்கரை பதிவு இருக்குது, அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் பயனடையணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.